ஹாய் ஹலோ கைஸ். இப்போ நம்ம எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர் புக் ஃபெஸ்டிவல் 2024. இந்த புக் ஃபெஸ்டிவலுக்கு நம்மளுக்கு சோஷியல் மீடியா இன்ஃப்ளூயன்சஸ்க்காக இன்வைட் பண்ணியிருக்காங்க. வாங்க உள்ளே போய் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஓகேவா? இந்த புக் ஃபெஸ்டிவலுக்கு கோயம்புத்தூர் கலெக்டர் சாரும் போலீஸ் ஆஃபீஸர்ஸும் நிறைய பேர் வந்திருந்தாங்க. இந்த கோயம்புத்தூர் புக் ஃபெஸ்டிவல் எங்கே நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா கொரிஷியா ட்ரேட் ஃபேர் காம்ப்ளெக்ஸ் ஹால்லேயே தான் நடக்குது. இங்கே நிறைய புக்கு இருக்குது. வாங்க ஏதோ ஒரு பக்கம் போயிட்டு என்ன ஒரு புக்கு பார்ப்போம். எங்கே போகலாம்? இந்த புக் ஃபெஸ்டிவல் பார்த்தீங்கன்னா ஜூலை 19th ஜூலை 28th வரைக்கும் அவைலபிளாக இருக்குது. மார்னிங் 10 o'clock நைட்டு 8 o'clock வரைக்கும் ஓப்பனில் இருக்குது. நீங்கள் எப்போ வேணாலும் வந்து பார்க்கலாம். இந்த புக் ஃபெஸ்டிவலுக்கு என்ட்ரி ஃபீ எதுவுமே இல்லைங்க. அப்சல்யூட்லி ஃப்ரீ ஃபார் எவ்ரி ஒன். நீங்கள் வந்து எப்போ வேணாலும் வந்து பார்க்கலாம். இந்த புக் ஃபெஸ்டிவல்ஸில் நாவல்ஸ் மட்டும் இல்லாமல் பல விதமான புக்ஸ் நிறையா இருக்குங்க. ஸ்டூடெண்ட்ஸுக்கு தேவையான புக்ஸும் இருக்குது. அதே மாதிரி எல்லா வகையான புக்ஸும் இங்கே பார்க்கலாம். ப்ளீஸ் இந்த புத்தகத்தை வாங்காதீங்கன்னு போட்டிருக்காங்க. சரி, ஓகே, வாங்க போகலாம். இங்கே 285+ ஸ்டால்ஸ் இருக்கிறனால நீங்கள் எந்த புக் வேணாலும் வாங்கிக்கலாங்க. நானும் சில புக்ஸ் வாங்கியிருந்தேன். புக்கில் இருக்க எம்ஆர்பி ரேட்லேருந்து டிஸ்கவுண்ட் பண்ணி தான் தராங்க. ஸோ கன்ஃபார்மாக இங்கே டிஸ்கவுண்ட் இருக்குங்க. நீங்கள் ஒரு புக்கு இங்கே பார்த்தீங்கன்னா வேறு ஸ்டால்ஸ்லேயும் அது இருந்தால் அங்கேயும் போய் பாருங்கள். உங்களுக்கு எந்த இடத்துல ரேட்டு உங்களுக்கு தோதாப்படுதோ நீங்கள் அங்கே வாங்கிக்கலாம். இங்கே நாவல்ஸ் மட்டும் இல்லாமல் நிறைய கதை புக்ஸும் இருக்குங்க. அதே மாதிரி ஆட்டோபயோகிராஃபிக்ஸும் நிறையாவே இருக்குது. உங்களுக்கு பிடிச்ச ஏதாவது ஒரு பர்சனோட ஆட்டோபயோகிராஃபி இங்கே இருக்குது அப்படின்னா நீங்கள் வாங்கி தாராளமாக படிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் ஸ்டூடெண்ட்ஸுக்கு தேவையான ஏகப்பட்ட புக்ஸ் இங்கே இருந்துச்சு. சின்ன சின்ன குழந்தைங்களுக்காக இந்த ட்ராயிங்ஸ் புக், கதை புக், இந்த மாதிரி நிறையா இருந்துச்சு. ஃபேண்டசி மூவிஸ் அந்த மாதிரி நிறைய புக்ஸ் இங்கே பார்த்துருந்தேன். அதுவும் நீங்கள் இங்கே குழந்தைங்களை கூட்டிகிட்டு போயிட்டு அதை எக்ஸ்ப்ளோர் பண்ணி கூட பார்க்கலாம். அதோட சில கிளிப்ஸ் நான் இங்கே ஆட் பண்ணியிருக்கேன், நீங்கள் அதை பாருங்கள். அப்புறம் முக்கியமாக பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் நம்மளுக்கு ரொம்ப பிடிச்ச அனிமே காமிக்ஸோட ஒரு ஸ்டால் இருந்துச்சு. நான் அங்கே போய் அதை எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருந்தேன். நீங்களே எக்ஸ்ப்ளோர் பண்ணுங்கள். அதோட சில கிளிப்ஸ் மட்டும் இதில் நான் ஆட் பண்ணியிருக்கேன். கடைசியில் வரும், அதை பாருங்கள். இந்த ஸ்டாலில் பார்த்துருந்தீங்கன்னா 10th 12th அதே மாதிரி காலேஜ் படிக்கிறவங்க, நீட் ப்ரிப்பேர் பண்ணுறவங்க, ஜேஇ ப்ரிப்பேர் பண்ணுறவங்களுக்கான புக்ஸ் நிறையா இங்கே இருந்தது. அது போக மெடிக்கல் கோர்ஸ், இன்ஜினியரிங் கோர்ஸுக்கு தேவையான புக்ஸ் ஃபுல்லாக இங்கே இருந்தது. யூஸ் பண்ணிக்குவாங்க. அது இல்லாமல் நான் நிறையா ஆட்டோபயோகிராஃபிக்ஸ் பார்த்துருந்தேன். அதில் ஒரு பப்ளிஷர்ஸில் பார்த்தா ஃபுல்லாக ஆட்டோபயோகிராஃபி மட்டுமே வச்சுருந்தாங்க. ராஜீவ் காந்தி, தாகூர், கார்ல் மார்க்ஸ், டெல்லி கணேஷ் சாரோடது, இந்த மாதிரி நிறையா ஆட்டோபயோகிராஃபிக்ஸாக வச்சுருந்தாங்க. ஹலோ கைஸ், இப்போ எனக்கு ரொம்ப பிடிச்ச புக்கை பார்க்க போகிறோம். வாங்க போகலாம். இங்கே மாஸ்டர் பிளஸ் சச்சின் டெண்டுல்கரோட ஆட்டோபயோகிராஃபியும் ஃபோட்டோஸோட அவர் எந்தெந்த மேட்ச்சில் எவ்வளோ ஸ்கோர் பண்ணியிருந்தார் அதோட தெளிவாக போட்டிருந்தாங்க. அந்த புக்ஸும் பார்த்தேன். இது கூடிய ஸ்டீவ் ஜாப்ஸோட ஆட்டோபயோகிராஃபியும் இங்கே இருந்தது. அதுபோக பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் நம்மளுக்கு ரொம்ப பிடிச்ச காமிக்ஸோட ஃபுல் வேர்ஷன்ஸோட புக்ஸ் எல்லாமே இங்கே அவைலபிளாக இருந்தது. நருட்டோ, ஒன் பீஸ், போக்கேமான், அப்புறம் ட்ராகன் பால் ஜி, இந்த மாதிரி நிறையா வச்சுருந்தாங்க. அதில் சில கிளிப்ஸ்லாம் இங்கே ஆட் பண்ணியிருக்கேன். எல்லா அனிமேயோட ஃபுல் பேக்ட் ஆஃப் புக்ஸ் இங்கே அவைலபிளாக இருந்துச்சு. எல்லா வேர்ஷன்லேயும் இங்கே அவைலபிள் வச்சுருந்தாங்க. ஒவ்வொரு எபிசோடு, ஒரு சீசனோடது எல்லா புக்ஸும் இங்கே இருந்துச்சு. எனக்கு ஃபேவரட்டான போக்கேமானோட எல்லா புக்ஸும் இங்கே அவைலபிள் இருந்துச்சு. சீசன் பை சீசன் அண்ட் எபிசோட்ஸ் பை எபிசோட்ஸ் அவைலபிளாக இருந்தது. அண்ட் இங்கே நிறைய பேர்த்துக்கு நருட்டோ பிடிக்கும்னு நான் நினைக்கிறேன். அதோட புக்ஸும் இங்கே அவைலபிள் இருந்தது. ஒவ்வொரு சீசனாக பாக்ஸோடு இருந்தது.
இங்கே காமிக்ஸ் மட்டும் இல்லாமல் ஃபேமஸ் மூவிஸோட புக்ஸிங் அவைலபிளாக இருந்தது. லைக் ஹாரி பாட்டர், த க்ரானிக்கல்ஸ் ஆஃப் நார்னியா, த லார்ட் ஆஃப் ரிங்ஸ், நிறையா புக்ஸ் இங்கே அவைலபிளாக இருந்துச்சு. நீங்கள் வந்து இந்த புக்ஸை வாங்கணுன்னா இந்த சண்டே 28 ஜூலை வரைக்கும் இந்த ஸ்டால் அவைலபிளாக இருக்குது. உங்களுக்கு தேவையான புக்ஸ் நீங்கள் கண்டிப்பாக வந்து வாங்கிக்கலாம். இங்கே பார்த்தீங்களா, ஹாரி பாட்டர் புக், ஜேகே ராலிங்ஸ் ஹாரி பாட்டர் அந்த பிரிசன் ஆஃப் ஆஸ்கபான் இருக்குது. அப்புறம் ஹாரி பாட்டரோட எல்லா சீரீஸும் இங்கே அவைலபிளாக இருந்தது. இந்த கோயம்புத்தூர் புக் ஃபெஸ்டிவலில் புக்ஸ் மட்டும் இல்லாமல் கூடயே வந்து ஃபுட்டுக்கும் ஸ்நாக்குக்கும் அவைலபிளாக ஒரு ஸ்பேஸ் வச்சுருந்தாங்க. அதையும் நம்ம போய் இப்போ எக்ஸ்ப்ளோர் பண்ணி உங்களை காட்ட போகிறோம். வாங்க போகலாம். இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். கோயம்புத்தூர் புக் ஃபெஸ்டிவல் இந்த ஈவெண்ட்டுக்கு கண்டிப்பாக எல்லோரும் வரணும். சின்ன குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாத்துக்குமே பிடிச்ச மாதிரியான புக்ஸ் எல்லாமே உள்ள அவைலபிளாக இருக்குது. உங்களுக்கு பிடிச்ச புக்ஸை நீங்கள் வாங்கி படிங்க. உங்கள் எல்லாருக்கும் தெரியும்னு நினைக்கிறேன், த கோல்டன் கோட் ஆஃப் நாலேஜ், டு நோ வாட் யூ நோ அண்ட் வாட் யூ டு நாட் நோ தட் இஸ் ட்ரூ நாலேஜ். ஸோ உங்களோட நாலேஜை அதிகப்படுத்திக்க நிறைய புக்ஸ் படிங்க. இந்த புக் ஃபேருக்கு நீங்களும் வாங்க, உங்கள் குழந்தைங்க, உங்களோட பேரண்ட்ஸ் எல்லோரும் யாருன்னாலும் கூட்டிகிட்டு வாங்க. உங்களோட டைம் இங்கே ஸ்பெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு பிடிச்ச புக்ஸை வாங்கி படித்து நம்மளும் வளருவோம், நம்மளை சுற்றி இருக்கிறவங்களும் வளர வைப்போம். தேங்க்ஸ் and see you all. Bye. Signing off from Coimbatore Book Festival 2024. It's me, Kovai Vlogger. Bye.